இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்தமான் வந்து 2வது தடவையா இப்பதான் மட்டன் வாங்குறோம். அது கூடவே இந்த ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூட இனாமா அந்த சுவரொட்டியும் வந்திருந்தது. சொல்லி வச்சா கூட இதெல்லாம் கிடைக்காதே, எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு மட்டன் வாங்கின கடை நம்ம ஊர்க்காரவங்களா இருந்தாங்க. நான் ஈரல் தான் கேட்டேன். அவங்க எக்ஸ்ட்ரா சுவரொட்டி போட்டு விட்டாங்கன்னாங்க. என்ன ஒரு நல்ல மனசு. ஆனா என்னன்னா, அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது. எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப சாப்பிடுறதோட சரி சரி ஓகே, ஈரலோட கட் பண்ணி தானே கொடுத்து விட்டுருக்காங்க. அது கூட சேர்த்து வறுவல் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு இன்னொரு சைடு மட்டன் குழம்பு பண்ணிட்டு இருந்தேன். இந்த குழம்பு தான் ஒலட்டி சொதப்பி விட்டுருச்சு. எப்பவும் போல வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நான் வறுத்தரைச்சு தான் வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு மசாலா அதிகமாயிருச்சு, இன்னொரு சைடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அதை எண்ணெயில லைட்டா வறுத்துட்டு போடலான்னு பார்த்தா அது ஒரே கசப்பாயிருச்சு. சரி ஓகே, ஆனது ஆயிப்போச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வறுவலாவது நல்லா செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்கும் போதே 7வது அறிவுல ஒரு பெல்லி டிங்குன்னு அடிச்சுச்சு. அந்த மட்டன் குழம்புல இருக்க பீஸை மட்டும் தூக்கி இதோட போட்டு வறுவலா பண்ணிடுன்னு அந்த ஸ்பாட்ல இந்த மாதிரி எடுக்கிற அவசர முடிவு கூட நமக்கு கை கொடுக்கும் போல. வறுவல் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்தது. குழம்பு சொதப்பிருச்சேன்னு ஃபீல் பண்ணாம இந்த மாதிரி வறுவலை சூப்பரா வச்சு கொடுத்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு. பை.